வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இதில் பொன்னூத்தம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்க மக்களே. இது வந்து எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் அவுட்ரு வருங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. இது துடிலூர்லேருந்து இப்போ இந்த வடமதுரை தடாகம் ரோடு வழியாக நம்ம போயிட்டுருக்கேங்க. அப்படியே பார்த்துங்க, இங்கேருந்து கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கேருந்து அந்த பொன்னூத்தம்மன் கோயில் ரோடு பிரியுங்க. நாங்கள் அப்படியே அந்த பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பாருங்கள். இதோ வடமதுரை பவர் ஹவுஸ். இதாங்க பண்டிமடைங்கிற ஒரு ஊர். இந்த பண்டிமடைங்கிற ஊரில் லெஃப்டில் போனீங்கன்னா தடாக ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த பொன்னூத்தம்மன் கோயில் போகிற ரோடு பாருங்கள். இந்த பிஜிவி கல்வி நிறுவனங்கிற ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து உள்ளே போகணுங்க. உள்ளே எக்ஸாக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் போகணுங்க அந்த அடிவாரத்துக்கு. பார்த்துக்குங்க மக்களே. ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் போகணுங்க. போனால் தான் அந்த மலையடிவாரம் டச் பண்ணுவோம். நம்ம அங்கேருந்து கோயிலில் ஸ்டெப்ஸு பாதி இருக்குது, வழி பாதி இருக்குது. நான் உங்களுக்கு ஏறும்போது உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேங்க மக்களே. இந்த மவுண்டன் வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மவுண்டன் மலை எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா தமிழ். இங்கேருந்து எடு, இந்த மலையீடு. ஆமாம், இந்த மலையில தான் பொன்னூத்தம்மன் இருக்கு. மலைனா மலை மேல, மலையில பாதி இருக்கு. குருடிமலை, இந்த மலைக்கு பேர் குருடிமலை. இந்த மலையில கீழால கொஞ்சம் காவாசியில் இருக்கு பொன்னூத்தம்மன் கோயில். இந்த அக்ஷயா அகாடமி கேம்பஸ் தாண்டி போகணுங்க. ஆனால் இங்கே நிறைய யானை நைட்டில் நிறைய யானை வரும். கோயிலில் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் தான் அலவுடு. இப்போ மத்தியானம் 1 மணி பூஜைக்கு நம்ம அங்கே போகலாம். கோயில் வந்து மதியானம் 1 மணிக்கு நட திறப்பா. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் தமிழ். இதுதான் தமிழ் மோனார்ச் இன்டர்நேஷ்னல் ரிசார்ட் இருந்தது. இப்போ வந்து டசாரா லக்ஸரி ரிசார்ட்னு மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து இது மிதுன் சக்கரவர்த்தியோட ஹோட்டலாக தான் இருந்தது, டசாரா லக்ஸரி ரிசார்ட்னு. இப்போ மாற்றிருக்காங்க. முதல்ல மிதுன் சக்கரவர்த்தியோடது மோனார்ச் ஹோட்டலாக இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்க. ஆடு வேற கொடுக்க. வழி கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருக்குங்க. தோண்டி வேற போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. அப்படியே தடா ரோட்டில் போனோம்னா வரப்பளைங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துலேருந்து ரைட்டில் 2 கிலோமீட்டர் போனால் இந்த மலை அடி வர வருங்க. இப்போ நம்ம வந்து வர்ற ரோட்டு வந்து ஷார்ட்டுங்க. பண்டிமடையிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க.
நல்லா இருக்கா பேசுறது? இது நம்ம கரெக்டாக 3 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. இதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கணும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ரோடு வந்து அது வரப்பளைன்னு சொன்னேங்க, அதுலேருந்து வர ரோடு. இது நம்ம பன்னிமடையிலேருந்து வந்தோம்னா 3 கிலோமீட்டர் இப்போ வந்தோம்னா இந்த போர்டத்தில் ரைட்டில் எடுத்துக்கணும். ரைட் எடுத்து நம்ம ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போகணுங்க மலை அடிவாரத்துக்கு. மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணும். பாருங்க எல்லாம் பென்சிங் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட மிருகம், யானை நிறைய இருக்கு. பார்த்துங்க மக்களே. பாருங்க இந்த மலை அடிவாரம் பக்கமாக வந்துட்டோம். நம்ம கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் வந்ததுமே இந்த மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க மேலே மலையில தான் நம்ம ஏற போகிறோங்க. பூராமே ஃபாரஸ்ட் தான். இங்கே ஒருத்த வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? ம், ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. பூராமே ஃபாரஸ்ட் தான். இந்த ஆலம்பரம் பாரு எவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப வருஷம் பழமையான மரம். அடிவாரம் வந்துட்டங்க மக்களே. பார்த்துக்குங்க, இதுதான் மலை அடிவாரம். நம்ம இங்கிருந்து நம்ம பைக்கில் பார்க் பண்ணிட்டு நம்ம மேலே நடக்க போகிறோம் மக்களே. இதுதான் இந்த மலை ஏறதுக்கு என்ட்ரன்ஸ். பார்த்துக்குங்க. நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு தான் மேலே போகணுங்க கோயிலுக்கு. இங்கே பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே, நாங்கள் உங்கள் கோவை ரைடர் சிவா. பொன்னுத்தம்மன் கோயில் மலை ஏறுறது ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்படியே பாருங்கள், இதாங்க ஸ்டார்டிங். நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி பாதைங்க, பாதி படி இருக்குங்க. இந்த மாதிரி பாதையில் தான் 1 கிலோமீட்டர் நடக்கணும். 1 கிலோமீட்டரா? ஐயோ, வெயில் இல்லை, கிளைமேட் நல்லா இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர் கிளைமேட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வெயில் இல்லை. இல்லைன்னா இந்த 1 மணிக்கெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஏமாமா இப்போ நம்ம ஏற கூட டேஞ்சர். யானை எங்கே வேணால் வரலாம். ஆமாம், இந்த கோயில் 5 மணி வரைக்கும் தான் அலௌடு. 5 மணிக்கா? ஆமாம், காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். 5 மணி கூட இல்லை, 4:30. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பைப்புளுக்கு வந்துடுவோம். ஆனால் இங்கேருந்து பார்க்க கோயில் தெரியாது, ஒரு அளவுக்கு போதான் கோயில் தெரியும். ஆமாம்மா. ஆமாம், அங்கே தெரியுது பிறகு தான் கோயில்.
அது இந்த ஸ்டெப்ஸ் போனால் தெரியும். ஆனால் ரொம்பலாம் மேலே இல்லை. வாங்க. கொஞ்சம் தான் ஏறி வந்திருக்கு, அதுக்குள்ளே பாதி வியூ பாயிண்ட் தெரியுது. கீழே கம்மி பண்ணிக்கலாம்ல, வேண்டாமா? முதல்ல அங்கே கம்மி பண்ணிருக்கலாம்ல. நாங்கள் இந்த படிக்கிட்ட வந்துட்டோங்க. பக்கமாக படி தெரியுது பாருங்க, இங்கேருந்து தமிழே படி வந்துடுச்சு. பாதி தூரம் ஒரு மாதிரி கரடமுடான ரோடுங்க. இதுக்கப்புறம் தான் கல்லும் படிக்கட்டு தெரியுது, மண்ணும் சேர்ந்து ஒரு பாதை. ஐயோ சாமி, இறக்குதானே. இவனுக்கு இறக்குதான். சவுண்டு கேட்குது, இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, மேலே நிறைய பேர். பூஜை பூஜையா? இப்போ இருக்காது மாமா. 1 மணிக்கு பூஜை தம்பி, ரெகுலராக டெய்லி. அங்கே தான் கோயில் மேலே. இந்த வெள்ளை கலர் பாறை தெரியுதுல்ல? ஆமாம், அங்கே தான் கோயில். அங்கே தான் கோயிலா? அவ்வளோதானா? ஆமாம். இந்த வெள்ளை கலர் பாறைக்கிட்டே கோயிலா? ஆமாம். இது ஐயோ, ஆனால் அது ஒரு 100-150 ஸ்டெப் இருக்கும். 100-150? சின்ன ஸ்டெப்ஸ் தான். சின்ன ஸ்டெப்ஸ். ஐயோ, ஒரு 100 படி 150 படி தாங்க படிக்கட்டு தாங்க வரும். பாதி ஆஃப் ரோடு தாங்க. பாருங்கள், பொன்னுத்தம்மன் கோயில் வந்தாச்சு. லைட்டாக இறக்கிது மாமா. ஐயோ, இந்த படிக்கையே முடிச்சு வாங்குது அவனுக்கு. பழனி எப்படி ஏறுவேன்? பழனி ஏறி இருக்கேன் அன்னைக்கு, ஏறினா பார்த்தீங்க. ஐயோ சாமி, அங்கே படி ஏறின விட லைனில் நின்றுது தான் மாமா பெருசு. கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டேங்க. அருள்மிகு பொன்னுத்தம்மன் திருக்கோயில், வரப்பாளையம். அவ்வளோதாங்க, அந்த படி ஏறினா கோயில் வந்துடுங்க. பார்த்து வாங்க. நம்ம மட்டும்தான் நினைச்சோம். கோயில் வந்தாச்சு. கோயில் வந்தாச்சு. நீ வந்துட்டோம். ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம மட்டும்தான் நினைச்சோம், ஆனால் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாம். காலணிகள் விடும் இடம், காலணிகள் இங்கே விடும். இங்கே பாருங்க, யாரும் நிறைய பேர் வந்துருக்கு. கைகள் கழுவிட்டு கும்பிட்டுக்கலாமா? கைகள் கழுவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் விநாயகர். கோயில் வந்தாச்சு நண்பர்களே. இதுதாங்க பொன்னுத்தம்மன் கோயில். அன்னதானம் செய்ய தொடங்கும். இங்கே ஒரு விநாயகர் இருக்காருங்க. நான் அப்படியே மெயின் கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் இந்தப்பா அண்ணே ஜில்லுன்றது. இதாங்க கோயில் கோபுரம். மரங்கள் இருக்குல்ல நிறையா. இதான் மலை வியூ பாயிண்ட், மலையோட உச்சி. பாருங்கள், இந்த மலையோட உச்சியில் பாதியில் தான் நம்ம இருக்கோங்க. இதான் பொன்னுத்தம்மன் கோயில். இந்த படியில் கீழே இறங்கணும். இதுதான் அந்த பொன்னுத்தம்மன் குகையோட என்ட்ரன்ஸுங்க. இந்த பாறைக்கு அடியில் இருக்கிற அந்த
குகைக்குள்ளே போனால் தாங்க பொண்ணுத்தம்மன் காட்சி அளிப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு 2 பேர் 3 பேர் தாங்க உள்ளே உட்கார முடியும். உள்ளே குனிஞ்சு தான் அங்கே சாமியே தரிசனம் பண்ண முடியும். பாருங்கள் மக்களே, உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அருவி கொட்டுங்க. மழை காலத்தில் தண்ணி இருக்கும்போது அங்கே கொட்டும். இப்போ வந்து நான் போகும்போது அந்த அருவியில் தண்ணி இல்லை. ஆனால் வந்து அந்த ஊற்றுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. நான் உங்களுக்கு உள்ளே கொண்டு போய் இந்த சாமியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோல்டன் கலரில் இருக்கிற பாறைக்கு கீழே தான் உள்ளே இருக்கிற குகையில் பொண்ணுத்தம்மன் இருக்காங்க. உங்களுக்காக நான் பொண்ணுத்தம்மனை காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது பொண்ணுத்தம்மன், சிவலிங்கம் இருக்குது, சுயம்புலிங்கம் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காந்து இல்லைன்னா இன்னொருத்தர் குமிஞ்சு 3 பேர் தான் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண முடியுங்க. அந்த சைடில் இருக்கிறது பாருங்கள், அதுதான் ஊற்று. அந்த ஊற்றுல வருஷம் 365 நாள் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் அந்த ஊற்று. பார்த்துங்க மக்களே. மேலே ஒரு வியூ இருக்குது. உங்களுக்காக இந்த மலையை ஏறி நான் கஷ்டப்பட்டு ஏறி மேலே உங்களுக்காக கொண்டு போய் காமிக்கிறோம். ஏறா எப்பா, ஏறவே முடியல. வந்துருவியா? இதுதான் பொண்ணுத்தம்மன் மலைக்கு மேலே இருக்கிற குருடி மலை வியூ பாயிண்ட்டுங்க. மக்களே, உங்களுக்காக இதை காமிக்கிறேன் பாருங்கள். சரியான வியூ மாமா. இல்லை இந்த மலை தூரத்துல பார்க்கும்போது ஒரு வியூ மாதிரி இருக்கு, கிட்ட பார்க்கும்போது ஒரு வியூ. வாங்க ஏறுவோம். நாங்கள் அப்படியே ஏறுறோம் மேலே, உங்களுக்கு வியூ காமிக்கிறோம். உச்சிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை மட்டும்தான். மேலே கீழே வியூவெல்லாம் காமி. மெதுவா மெதுவா இருப்பா, நான் இன்னும் வரல. இதுதான் மக்களே குருடி மலை, பார்த்துக்குங்க. நிறைய யானைகள் இருக்கு, சிறுத்தை இருக்கு, புலி இருக்கு. சிறுத்தை, புலி, மான், யானை எல்லாமே இருக்கு இந்த மலையில். இது பேர் தான் குருடி மலை. இந்த பொண்ணுத்தம்மன் கோயிலுக்கு மேலே நாங்கள் இங்கே நிற்கிறோம். ரொம்ப மேலே ஏறவே முடியல, கஷ்டப்பட்டு ஏறி வந்து உங்களுக்காக இந்த வியூவை காமிக்கிறோம். பாருங்கள் கீழே கோயம்புத்தூர் அப்படியே தெரியுது. பாருங்கள் கீழே கோயம்புத்தூர் அப்படியே வியூ பாயிண்ட் தெரியுது. அப்படியே அந்த மலை எடுத்துருக்கு. அந்த மலையில ஏற முடியாது. மேலே போகலாமா? அந்த மலையெல்லாம் ஏறினா ஒரு ஜென்மம் வேணும். நான் அது வரைக்கும் ஏறிட்டு தம்பி. இந்த தண்ணி வருது இல்ல? ஆமா, தண்ணி வர மாதிரி இருக்கு. இன்னொரு வயசுல ஏறி போலாமா? இப்போ ரொம்ப போகணும்னு சொல்லுங்க. இல்ல இங்கிட்ட பூசாரி. இங்கிருந்து பார்த்தா அந்த அனுவாய் சுப்பிரமணியர் கோயில் வியூ தெரியுது. அனுவாய் சுப்பிரமணியர் கோயில் தெரியுது. இங்கிருந்து இந்த பொண்ணூத்து மலையிலேருந்து பாருங்க, அனுவாய் சுப்பிரமணியர் கோயில் தெரியுது பாருங்க வியூ. இதுக்கு மேலே ரொம்ப போக வேணாம். பூரா ஃபாரஸ்ட், டீப் ஜங்குளுக்குள்ளே போக வேணாம்னு சொல்லி. அங்கே தெரியுது பாரு, யானை நிற்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு மேலே அந்த கேப்பில் இருந்தது. ஆனால் தெரியல, ஆனால் யானை இருக்கிற மாதிரி இருக்கா?
இல்லைடா நேரம் இருக்கிற இருக்கு மாதிரி இருக்கு. ஆனா இருக்கும். குருடி மலை வியூ பாருங்க. வணக்கம் மக்களே, உங்களுக்காக சரிம்மா அதை கடைசியில் பேசிக்கலாம்மா, வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்க கடைசி. ஹாய் மக்களே, பொன்னூத்தம்மன் கோயில் உங்களுக்காக கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டேன். கிளைமேட் சரியில்லை, மழை வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே கீழே இறங்கலாம், அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறேங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய் பாய். நல்லா இருக்கேன். ஆமாம், நம்ம ஒரு இதுக்கு அங்கே போயிடலாம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.